இப்போ இந்த டிஃபரன்ஸ் வரும்போது இந்த கஃப் டாட் வந்து எப்படி பிடிக்கிறது அப்படின்னு ஒரு சிஸ்டர் வந்து டவுட்டை கேட்டிருந்தாங்க. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த மாதிரி ஒரு லைன் போடுவோம். நம்ம டாட்டுக்கு மார்க் பண்ணும்போது இந்த மார்க்ல ஒரு லைன் போட்டிருப்போம், இதுல ஒரு லைன் போடுவோம், இந்த இடத்துல ஒரு லைன் போடுவோம். சரிங்களா? இந்த மாதிரி 3 லைன் போட்டு சென்டர் மாதிரி வருது. ஓகே, கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு 3 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டாட்ஸை வந்து மெஷர் பண்ணி மார்க் பண்ணுவோம். இப்போ இப்படி மார்க் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து இப்படி திருப்பி வச்சாதான் கரெக்டாக இருக்கும். இந்த டாட்டை பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரில் நீங்கள் பிடிக்கும்போது, அதாவது இந்த மெஷர் பண்ணியிருக்கோம் பாருங்க ஸ்ட்ரெயிட் லைனு, இந்த நேரில் வந்து பிடிக்கும்போது கிட்டத்தட்ட 3/4 இன்ச் வந்து உங்களுக்கு இறங்கி வரும். சரிங்களா? அந்த 3/4 இன்ச் இறங்கி வருது அப்படின்னா இதில் நீங்கள் கிராஸாக வந்து தையல் போட்டுட்டு இதை தட்டிட்டு தான் நீங்கள் வந்து பட்டியோட அட்டாச் பண்ண முடியும். அப்படி தட்டிட்டு நீங்கள் அட்டாச் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஹைட் இன்னும் குறையும். சரிங்களா? இந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா இந்த இடத்துல இந்த மார்க் ரெண்டும் ஒன்னா சேர்ற மாதிரி இந்த இடத்துல ஏற்றி வச்சு தான் நீங்க டாட் பிடிக்கணும். ஏற்றி வச்சு டாட் பிடிக்கும் போது இப்போ இங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் வந்ததோ அந்த அளவுக்கு இந்த இடத்துல வந்து டிஃபரன்ஸ் வரும். சரிங்களா? ஸ்ட்ரெயிட் லைனை விட்டு இந்த இடத்துல தள்ளி போறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஆனா இப்படி தள்ளி போற அளவு தான் வந்து இவங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ இந்த அளவு பிளவுஸ்க்கு மட்டும் இல்லை, நீங்க எந்த அளவு என்ன சைஸ் நீங்க அளவு எடுத்தீங்கனாலும் எந்த அளவுக்கு இந்த இடத்துல கிராஸ் வருதோ அதை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு இந்த டாட்டை பிடிச்சிங்க அப்படின்னா அவங்களுடைய கப் ஷேப் வந்து கரெக்டா உட்காரும். ஓகே. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நான் லென்த்தா பிடிச்சிருக்கேன். இந்த ப்ளவுஸ்னுடைய ஹைட் வந்து அதிகமா இருக்கிறதுனால, இவ்வளோ லென்த் வந்து நான் டாட் பிடிச்சிருக்கேன். அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து கீழே பார்த்தீங்கன்னா, 1 1/2 இன்ச் கிட்டத்தட்ட நமக்கு டிஃபரன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? 1 1/2 இன்ச்லேருந்து 2 இன்ச் நமக்கு டிஃபரன்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம ஹைட்டுமே வந்து 2 இன்ச் டிஃபரன்ஸ் பண்ணி தான் வச்சிருக்கோம். அதே மாதிரி தான் கப் டாட்ஸும் வந்து மாறி வரும். ஓகேங்களா? இப்போ இந்த டாட் வந்து எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க தாராளமா இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களுக்கு அந்த டவுட்டுக்கான விளக்கத்தை நான் தெளிவாக கொடுக்குறேன். சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.